பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். ஒரு கேவலமான ஒரு அமைச்சர்னா, அந்த கேவலம்ங்கிற ஒரு வார்த்தையை, அந்த வார்த்தை யாருக்கு பொருந்துன்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த சேகர் பாபுக்கு தான் பொருந்தும். நீ அமைச்சராக இருக்கிற கோயிலில் ஒரு காவலாளியை, ஒரு காவல்துறை, இத்தனைக்கும் அவனும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு, இவரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை ப்ராப்பராக ஒரு எஃப்ஐஆர் போடாமல், இப்போ ஒருத்தங்க மேலே ஒருத்தனை விசாரிக்கணும்னா அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி என்ன செய்யணும், போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் விசாரிக்கணும். ஆனால் ஒரு எஃப்ஐஆரே போடாமல் ஒரு தனி மனிதனோட செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு அப்ராணி நீ அமைச்சராக இருக்கிற துறையின் கீழே செயல்படுற கோயிலில் காவலாளியாக இருக்கிற ஒரு காவலாளியை அடித்து கொண்டு இருக்காங்க. அதை பற்றி நீ கேட்காம நீ எப்படி எனக்கு கீழே வேலை பார்க்குறவனை நீ எப்படி அடித்து கொள்ளலாம்? அவன் மேலே யாராவது எஃப்ஐஆர் கொடுத்தாங்களா, என்ன எஃப்ஐஆரோட உண்மைத்தன்மை என்னன்னு விசாரிச்சியான்னு கேட்கறதுக்கு இல்லாமல், உத்தரப்பிரதேசத்தில் கம்மியாக தான் நடக்குது, இங்கே கம்மியாக தான் நடக்குது. இங்கே இப்போ நீ செத்தான அவனோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தனாவது டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான்? யாராவது ஒருத்தனாவது டிஎம்கே? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற யோகிக்கா ஓட்டு போட்டாங்க? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற யோகிக்கு ஓட்டு போடலையே, இங்கே இருக்கிற உனக்குத்தானே ஓட்டு போட்டாங்க. அங்கே அப்படி இங்கே இப்படி. நீ தானே என்ன சொல்கிற, திராவிட மாடல் ஆட்சி, அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்கிறல்ல. அப்போ உன் ஆட்சியில் நீ, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னா என் மேலே தகுந்த ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக பொய்யானதுக்கு அப்புறம் தான் என்னை விசாரிக்கவே செய்யணும். ஒரு வாய்மொழியில் ஒன்று சொன்னதுக்காக ஒரு உயர் அதிகாரி சொல்லிட்டாமுன்னு ஒரு 6 பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட கூப்பிட்டு போகலை, பப்ளிக் பிளேஸில் வச்சு அடித்து கொண்டிருக்கான். இதை கேள்வி கேட்காம இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உத்தரப்பிரதேசத்தில் அது நடந்துச்சு, உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்துச்சு, இது உனக்கு தேவையா? தமிழ்நாட்டில் யார் ஆட்சி பண்ணுறா? நீ தானே ஆட்சி பண்ணுற. அது அந்த அறநிலையத்துறையில் காவலாளி, அந்த கோயிலுக்கு காவலாளி அவனை ஏன் அடித்து கொண்டன்னு கேட்டியா? இந்த வேலையை யார் செய்வா? கூலிப்படை தான் செய்யும். ஒருத்தங்கிட்ட துட்டா வாங்கிக்கிட்டு இன்னொருத்தனை கொலை பண்ணும், கூலிப்படை தானே கொலை பண்ணும். அப்போ இவன் 6 பேரும் சேர்ந்து ஒருத்தனை அடித்து கொண்டிருக்கானே, அப்போ கூலிப்படைக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ஒரு கூலிப்படையை கைது பண்ணி அவனுக்கு சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது ஒரு அரசுக்கு நல்லதா, இல்லை அங்கே அது நடந்துச்சு இங்கே இது நடந்துச்சுன்னு சொல்கிறது நல்லதா? என் அன்பு தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கே என்ன வேணால் நடக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு என் வீடை பார்க்கணும், என் வீடை நான் சுத்தமாக வச்சுக்கிறணும். என் வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டு தான் நான் தெருவை சுத்தப்படுத்த போகணும். அதை விட்டுட்டு 2021 இப்போ வரைக்கும் 25 லாக்கப் மரணங்கள் நடந்திருக்கு. போன எடப்பாடி பீரியட்லையாச்சும் ஒரே ஒரு லாக்கப், சாத்தான்குளத்தில் 2 பேர் தந்தை மகனுங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. இது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியலை, எனக்கு தெரிஞ்சு பத்திரிகை நியூஸ்லாம் வந்தது அந்த 2 பேர் தந்தை மகன் லாக்கப் மரணம் மட்டும்தான். ஆனால் நீ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 2021 இப்போ வரைக்கும் அது ஒவ்வொரு உயிரும் துடி துடிக்கத்தான் இறந்துருக்கு, லேசாக இறக்கல, துடி துடிக்க தான் இறந்துருக்குது. நீ வெக்கமே இல்லாமல் அந்த மாநிலத்தை பற்றி பேசுகிற. உன் மாநிலத்தில் உனக்குள்ளதை நீ சொரிய வேண்டியன. உனக்கு என்னக்கா உன் மாநிலத்தில் உள்ளதை சொரியணும். உனக்கு ஆட்சி நடத்த துப்பு இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். உன் ஆட்சியில் மாதிரி இந்த சேகர் பாபு உன்ன மாதிரி, நீ தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 7 கோடி தான், நீ சொல்கிற உத்தரப்பிரதேசத்தில் 28 கோடி பேர் இருக்காங்க. 28 கோடி பேரில் இப்படி மரக்காணத்தில் ஒரு கொத்தா சாத்ததே கிடையாது. மரக்காணத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தான். அப்போ நீங்கள் உங்கள் முதல்வர், பொம்மை முதல்வர் என்ன சொன்னீங்க? இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும்னீங்க. அன்னையோட மறந்துட்டேன். மறு வருஷமே கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்தாங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு. ஒன்றும் கிழிக்கலை, இன்ன வரைக்கும் நீ கிழிக்கலை, ஒன்றும் பிடுங்கவும் இல்லை. நீ என்ன மித்தவங்களை பற்றி குறை சொல்லுவ? 40 ஆண்டுகளாக இருந்த உத்தரப்பிரதேச ஒரு அந்த நிலைமை, 40 வருஷத்துக்கு முன்னால் உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சோ, இந்த முயலாம் சிங் யாதவும் மாயாவதி அவங்களும் அந்த உத்தரப்பிரதேசத்தை கெடுத்து குட்டிச்சோராக வச்சுருந்தாங்க. இப்போ 10 வருடமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கவும் அந்த மாநிலம் எப்படியோ முன்னேறிக்கிட்டு வருது. ஒரு உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும்
ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தணும்னு கட்டாயமாக சொல்லுச்சு. அதை நீ கடைப்பிடிச்சிருக்கியா? பெரிய யோக்கியான மாதிரி பேசுகிறீங்களே. தமிழகத்தில் அப்படி ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் சிசிடிவி கேமரா பொருத்திருக்கீங்களா? ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 100% எல்லா காவல் நிலையத்திலையும் சிசிடிவி கேமரா இருக்குது, பொருத்திட்டாங்க. அவ்வளவு தூய்மையான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு யோகிஜி. நீ சிரிக்குது. 28 கோடி மக்கள் வாழ்கிற அந்த மாநிலத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு இப்படி கொத்தா சாகவே இல்லை. ஒன்னொருத்தி சொல்லுதா அங்கெல்லாம் லாக்அப் மரணங்கள் 500 நடந்திருக்கு, 1000 நடந்திருக்குன்னு. அங்கே லாக்அப் மரணம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் அவன் ரவுடியாக இருப்பான். அவனால் மக்கள் மிகப்பெரிய லெவல் அவன் திருந்தவே மாட்டாமனு தெரிஞ்சிருக்கும், அவனை முடிச்சிருப்பாங்க. இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணியிருப்பான். அதனால் அவன் இந்த பூமியில் வாழவே தகுதி அற்றவனை மட்டும்தான் யோகி அரசாங்கம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து கொண்டிருக்கும். ஆமாம், அவன் தான் பூமியில் வாழ தகுதியே இல்லையே. அவனால் இன்னும் பல மக்களுக்கு இடையூறாக இருந்திருக்குமே, அதனால முடிச்சு விட்ருப்பாங்க. ஆனால் இந்த அஜித்குமாரோ சங்கரன் கோவில் அருகே உள்ள வடக்குப்புதூரில் முருகன்கிறோ விக்னேஷ்னு ஒரு ஆள், புளியங்குடியில் ஒரு ஆள், 25 லாக்அப் மரணம். 25 லாக்அப் மரணங்களும் அப்ராணிகள், ஏழைபாளைகள். அப்ராணிகளையும் ஏழைபாளைகளை அடித்து கொள்றதான் உங்கள் அரசாங்கம், உங்கள் காவல்துறை. அவங்கள காவல்துறைனால சொல்லக்கூடாது, கூலிப்படை, யூனிஃபார்ம் போட்டால் கூலிப்படை. காவல்துறை வந்து யூனிஃபார்ம் போட்டால் கூலிப்படை தான். இப்போ இந்த சங்கரன் கோவிலில் டிஎஸ்பியாக இருக்கிற செங்கோட்டையன் வந்து டிஎம்கே எம்எல்ஏ சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராசா அவர்களுக்கு கூலிப்படையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி 5/7/2025 6/7/2025 இன்றைக்கி நான் கபடி போட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் 8 மணிக்கு. 24ஆம் தேதி வரைக்கும் பெர்மிஷன் தாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 24 தேதிக்கு அப்புறம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடு, நுப்பாட்டிருங்க, நாங்கள் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் விளையாட்டு போட்டி ஆரம்பிங்கன்னாங்க. சரி சார், நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க வேண்டாம், இந்த ரிஜெக்ஷன் காப்பியை கொடுங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. கேட்டால் மேலெடுத்து உத்தரவான். பாரதிய ஜனதா கட்சி பேரை மாற்றிட்டு வான்னு சொல்கிறேன். இந்த காவல்துறையோட உங்களோட வேலை என்னவா இருக்குது? பாரதிய ஜனதா கட்சி எங்கே மக்கள் மத்தியில் வந்து நம்மளால் இந்த மாதிரி திருட்டு வேலை பார்க்க முடியாதோ, மக்களை கொள்ளடிக்க முடியாதோ, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு காவல்துறையை தான் தமிழ்நாடு காவல்துறை வச்சிருக்கு. டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க. டிஎம்கே காரன் பூரா எங்கெங்கே டிஎம்கே எம்எல்ஏ அமைச்சர் அவனுக்கு இப்படியெல்லாம் இருக்காங்களோ அவனுக்கு கூலிப்படையாக செயல்படுறது யாருன்னா வெளியே யாருமே இல்லை, காவல்துறை தான். யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை தான் கூலிப்படையாக செயல்படுது. இந்த ஸ்பெஷல் டீம்னு எதுக்கு போட்டாங்க? இந்த ஸ்பெஷல் டீமை போட்டதுக்கப்புறம் எங்கேயும் கள்ளச்சாராயத்தை நுப்பாட்டியிருக்காங்களா? கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருக்காங்களா? எங்கேயாவது போதைப் பொருள் கடத்துறவங்களை பிடிச்சிருக்காங்களா? இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணுறவனை அவன் நடக்கிறதுக்கு முன்னாலேயே தடுத்துருக்காங்க? எதுக்கு பிறந்த ஸ்பெஷல் டீமு? ஸ்பெஷல் டீம் எதுக்கு? குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் ஸ்பெஷல் டீம் போட்டதுக்கு அப்புறம் தான் தைரியமாக அந்த டிஎம்கே காரன் பண்ணோம்னா டிஎம்கே காரனுக்கு இவன் கூலிப்படை. யாராவது மக்கள் வந்து இடையூறு பண்ணிடக்கூடாது, நீ நல்லா சாரையங்காய்ச்சி வில்லு. இதுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்தது இந்த காவல்துறை யூனிஃபார்மில் இருக்கிற கூலிப்படை. நீ ஸ்பெஷல் டீம் போட்டதுக்கப்புறம் என்னத்தை பிடிங்கிட்ட? இதுக்கு முன்னால் ஸ்பெஷல் டீமே போடலை. எடப்பாடி ஆட்சி பண்ணார் இதுக்கு முந்தின ஆட்சியில். இந்த மாதிரி மரக்கணத்தில் 22 பேர் செத்த மாதிரி செத்தானா? இல்லை கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்தானா? அது மாதிரி செத்தானா? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழகத்துக்கே தலையெழுத்து, இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே தலையெழுத்து அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் அங்கே படிக்கிற கல்லூரி மாணவியாக ஒரு ஞானசேகரன் ஒருத்தன் டிஎம்கே காரன் பாலியல் வன்புறவு பண்ணியிருக்கிறான். அதுக்கு இந்த கவர்மெண்ட் கேவலக்கட்ட கவர்மெண்ட்டு சட்டசபையில் வச்சு என்ன சொல்லுச்சு? அந்த பெண்மணி தான் தப்பு பண்ணான்னு சொல்லுது. அந்த பெண்மணி தான் அவன் காதலனோட இருந்தான். அவன் காதலனோட அவன் இருக்கான், உனக்கு என்ன? அது அவன் காலேஜ், அவன் படிக்கிற காலேஜ். ஒரு ஆணோட நண்பரை பழகிட்டு இருந்தாலே உடனே சரி தப்பாகவே இருக்கட்டும். இவனுக்கு இந்த ஞானசேகரனுக்கு அங்கே என்ன வேலை? இதே மாதிரி அவன் பிள்ளையோ அவன் பொண்டாட்டியோ அவன் அக்கா தங்கச்சியோ ஒருத்தி இருந்தா அந்த மாதிரி நம்ம யாரும் போனால் ஏற்றுக்குருவானா? அவன் இந்த முதல்வர் வெக்கங்கெட்ட முதல்வர் அதே சட்டசபையில் வெக்கமே இல்லாமல் அந்த பெண்மணி மேலே தான் தப்புன்னு, அந்த சகோதரி மேலே தான் தப்புன்னு சொல்கிறான். அது மட்டும் அப்போதே எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி மட்டும் இல்லைன்னா அந்த இது வெளியே வந்திருக்குமா? அந்த மாணவிக்கு நீதி கிடச்சிருக்குமா? இப்போ இந்த சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் வயதான தம்பதியை 2 பேரை இவங்க இது பண்ணி கொண்டுட்டு போயிட்டான். அது வரைக்கும் எஃப்ஐஆரே போடலை டிஎம்கே காரன் அதில் பங்கு இருக்காமனு. அவனை உடனே அவன் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணலைன்னா நான் இங்கே சாகிறவரை உண்ணாவிரதம் இருப்போம்னு அங்கே போய் எஃப்ஐஆர் போட்டுச்சு இந்த மானங்கெட்ட காவல்துறையும் இந்த மானங்கெட்ட அரசாங்கமும். சேகர் பாபு அவர்களே, உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னால் கண்ணாடியை பார்த்து நீங்களே காரி துப்பிக்குங்க அந்த கண்ணாடியில்.
உங்ககிட்ட அவ்வளோ அழுக்கு இருக்குது, அவ்வளோ அழுக்கு இருக்குது. வெக்கமே இல்லாமல் நீங்கள் வெளியே போய் எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிற இடத்துல ஏதாவது லாக்அப் மரணங்கள் நடந்தால் அவன் மக்கள் விரோத செயல்கள் செஞ்சுருப்பான், மக்களுக்கு இடையூறு பண்ணியிருப்பான், அந்த மாதிரி ஒருத்தனை வேணால் நடந்திருக்குமே தவிர இந்த மாதிரி மனிதாயமான மற்ற ஒரு ஏழை பாலையை அடித்து கொண்டா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவே இல்லை, நடந்திருக்காது. வெக்கமே இல்லாமல் ஒரு பெண்மணியும் சொல்கிறா அத்தனை நடந்துச்சு இத்தனை. அப்போ சரி ரைட்டு, அங்கே நடக்கட்டும், உனக்கு என்ன? நீ உத்தரப்பிரதேசம் போயிருக்கியா? உத்தரப்பிரதேசத்தில் போய் நீ ஓட்டு போட்டு உனக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு உரிமை இருக்கா? தமிழ்நாட்டில் தானே இருக்க. தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி லட்சணம் நடக்குது? என்ன ஆட்சி பண்ணுதாங்க இவங்க? கூலிப்படை, அந்த காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு, காவல் யூனிஃபார்ம் போட்ட கூலிப்படையை வச்சுக்கிட்டு யாராவது பப்ளிக்காக வெளியே பேசினா அவனை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு கைது பண்ணி பாம்படி சட்டத்தை உன் கையில் எடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்குது? நீதிபதிகள் எதுக்கு இருக்கிறாங்க? நீ என்ன நல்லாட்சி நடத்திட்ட? மக்களுக்கு என்ன கிழிச்சிட்ட? படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களோட கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்னு சொன்னேன், ரத்து பண்ணினியா? வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு கையெழுத்துன்னு சொன்னேன், நீட்டு ரத்து ஆகிரும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டு ரத்துக்கு தான். இன்ன வரைக்கும் ஏன் அந்த கையெழுத்து போட முடியும்? கை குட்டமத்தி போயிருச்சா என்ன? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளே, தயவு செஞ்சு உண்மையிலேயே 2021 டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட உங்கள் பூரா கொஞ்சம் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்க. இந்த டிஎம்கே அரசாங்கத்தால் மக்கள் நீங்கள் படுற கஷ்டமும் இல்லாமல் உங்களால் மித்தவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணோம்னு என்னை அப்போவே கடுமையான தண்டனை கொடுத்தா தானே மித்தவன் என்னை பார்த்து தப்பு பண்ண மாட்டான். நீ என்ன ராஜ மரியாதையை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ அவன் தப்பு திரும்ப இன்னொருத்தன் இவனை மாதிரி தப்பு பண்ண நம்ம ஜாலியாக இருக்கலாம் போலுக்குன்னு இன்னொருத்தன் தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கடுமையாக இருந்தால், ஏன் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி தான், தப்பு பண்ணையா இவனை திருந்துதானா இல்லையான்னு திருந்தலையா முடிச்சுது. அவனால் மித்த மக்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். மக்களுக்கான அரசாங்கம் யார்? எந்த இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்கள் விரோத செயல்களை எந்த இடத்துலையும் செய்யாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். மதவாத கட்சிங்க. என்னைக்காவது பாரதிய ஜனதா கட்சி அடுத்த மதத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கா? யாராவது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்கள் இந்த மிற்ற மதத்தை பற்றி தப்பாக பேசியிருக்காங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். யார் மக்களுக்கான கட்சி? யாரும் எந்த சாதி மதம் இவன் சொல்லுவான் சமத்துவம்னு சொல்லுவான், சமூக நீதினு சொல்லுவான். ஃபஸ்ட்டு கலைஞருக்கு அப்புறம் முக ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, அவருக்கு அப்புறம் இன்பநிதி. இது என்ன குலக்கல்வியா? குலக்கல்வியை எதிர்த்த கட்சி இந்த கட்சி. அப்போ இது என்ன அரசியலில் இருக்கான? இது என்ன குலக்கல்வி? இதுவா என்ன? ஏன் டிஎம்கேல வேறு தலைவர்களே இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியில் அப்படியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, தேசப்பற்று உள்ள ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். தேசப்பற்று உள்ளவங்க மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பான். என்னைக்கு நாற்று மேலே பற்று, நாற்று பிடிப்பு, நாற்று பற்று உள்ள ஒரே கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடு தான். நம்ம நாடு எப்படி முன்னேறணும், நம்ம நாட்டு மக்கள் எப்படி இதெல்லாம் சிந்திக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த கட்சிக்காரன் பூரா இந்த நாட்டோட அந்த அவங்ககிட்ட வாங்கி திங்கிறதுக்கும் நம்ம நாட்டு மக்கள் அவங்களுக்கு அடிமைப்படுத்தி வைக்கிறது தான் இந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் இருக்குது. என் அன்பு தமிழ் உறவுகளை, என் அன்பு தமிழ் சொந்தங்களை, டிஎம்கேல இருக்கிற அமைச்சராக இருக்கிற ஒரு முதலமைச்சராக எவனுக்குமே அந்த பதவியில் இருக்கிற ஒரு இத்தினி தகுதி கூட கிடையாது. தகுதி இருந்த ஒரே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவரை இப்போ எந்த லெவலில் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவரே ஒரு கண்ணீர் விட்டு கதறாத உடுமையே சட்டமன்றத்தில் எனக்குன்னு எந்த பவருமே இல்லைன்னு அவ்வளோ வருத்தத்தோடு பதிவு பண்ணுறாரு. நேர்மையாக நாணயமாக இருக்கிறவன் எவனும் டிஎம்கேல இருக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான். நீங்களும் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நீங்களே புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை அவருக்கு இல்லாத அறிவா, அவருக்கு இல்லாத மூளையா அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அவருக்கு இல்லாத மூளையா? ஆனால் அவரை ஒதுக்கி வச்சிருக்கு. ஏன்னா திறமையானவனை எவனையுமே இந்த டிஎம்கே அரசாங்கம் சேர்த்துக்கிறாரு. என் அன்பு தமிழ் உறவுகளை, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தயவு செஞ்சு டிஎம்கேவை எதிர்கட்சியாக கூட வர வைக்கக்கூடாது. வந்தாலே நம்ம நாட்டுக்கு கேடு தான். அனைத்து தமிழ் உறவுகளும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.